ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிட்டியை சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் எங்கள் அம்மா தான் நாட்டுக்கோழி சாறும் நாட்டுக்கோழி குழம்பும் செஞ்சாங்க. நாட்டுக்கோழி சாறு உடம்புக்கு ரொம்ப நல்லது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்கள் வீட்டின் சமையல் மெனுவாக மாறும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நாட்டுக்கோழி கறி 1.25 கிலோ. 4-5 வாட்டி தண்ணி விட்டு சுத்தம் பண்ணிவிட்டு திரும்ப கொஞ்சமாக மஞ்சப்பொடி சேர்த்து நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துடலாம். கோழிக்கறியை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்தாச்சு. கோழிச்சாறு பண்ணுறதுக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம். 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடி, சின்ன வெங்காயம் 100 கிராம், 15 பல் பூண்டு, ஒரு பெரிய துண்டு இஞ்சி எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸி ஜாரில் கொரன்னு அரைச்சி எடுத்துடலாம். ரொம்ப நைஸாக அரைச்சி எடுக்க வேண்டாம். இந்தமாரி அரைச்சி எடுத்தால் கரெக்டாக இருக்கும். அரைச்சி எடுத்தாச்சு. சுத்தம் பண்ண நாட்டுக்கோழி கறியை குக்கரில் மாற்றிடலாம். அரைச்சி எடுத்த மசாலாவையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு கோழிக்கறியோடு சேர்த்து கலந்து விட்டுடலாம். கோழிக்கறி முங்குற அளவுக்கு சேர்த்தா போதும். உப்பு சேர்க்க போகிறதில்ல. கோழிச்சாருக்கு நம்ம உப்பு போடாமல் தான் செய்யணும். குக்கரை மூடி போட்டு அடுப்பில் வச்சிடலாம். 2 விசில் வரட்டும், வெயிட் பண்ணலாம். 2 விசில் வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். ஸ்டீம்லாம் இறங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணியாச்சு. கோழிக்கறி நல்லா வெந்திருக்கு. கோழிச்சாரும் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதில் இருந்து இப்போ சாறை மட்டும் நம்ம தனியாக எடுத்துடலாம். சூடாக இருக்கிறதுனால பார்த்து எடுத்துக்கோங்க. சாறை ஃபுல்லாக சுத்தமாக எடுத்தாச்சு. பெரிய டம்ளருக்கு 2 டம்ளர் சாறு வந்திருக்கு. இல்லை உப்பு எதுவும் சேர்க்க போகிறதில்ல. எந்த அளவு சூட்டில் குடிக்க முடியுமோ அந்த அளவு சூட்டோடையே குடிக்கலாம். இந்த சாறை அடிக்கடி சேர்த்துக்கோங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. சளி பிரச்சனைலாம் இருக்காது. ரொம்ப சிம்பிளாக நாட்டுக்கோழி சாறு ரெடி. சாறு எடுத்துகிட்டு நாட்டுக்கோழி கறியாக வச்சுருக்கோம். அதை குழம்பு பண்ணிடலாம். குழம்பு பண்ணுறதுக்கு மசாலா வறுத்து எடுத்துடலாம். கடாயை அடுப்பில் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு 6 காஞ்ச மிளகா, 25 கிராம் மல்லியை லைட்டாக வறுத்து எடுத்துடலாம். ரொம்ப வறுக்க வேண்டாம், லைட்டாக வறுத்தாலே போதும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் மாற்றி நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயத்தை சேர்த்து கொரன்னு அரைச்சி எடுத்துடலாம். சின்ன வெங்காயம் சேர்த்து கொரன்னு அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் அதே மிக்ஸி ஜாரில் 1/4 முறை திருவின தேங்காயை வறுத்து சேர்த்துருக்கேன். கூடவே 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரகம், சின்ன துண்டு பட்டையை உடச்சி சேர்த்துடலாம். 4 ஏலக்காய், 3 கிராம்பு, 1/2 ஸ்பூன் கசகசா. தேவைக்கு தண்ணி சேர்த்து தேங்காயை நல்ல விழுதாக அரைச்சி எடுத்துடலாம். கடாயை அடுப்பில் வச்சு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய், 5 சின்ன வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். வெங்காயம் பொன்னிறமாக வதங்கினதும் குட்டி குட்டியாக கட் பண்ண தக்காளி ஒன்று சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துடலாம். தக்காளியை வதக்கும் போதே ஒரு குத்து கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கிடலாம். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. வேக வச்ச நாட்டுக்கோழி கறியை இதோட சேர்த்துடலாம். நாட்டுக்கோழி கறியில் நம்ம உப்பு சேர்க்கவே இல்லை. தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். காஞ்ச மிளகா, மல்லி, சின்ன வெங்காயம் அரைச்ச மசாலாவை சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். தேங்காய் இப்போ சேர்க்க வேண்டாம். மசாலா நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் தான் தேங்காய் சேர்க்க போகிறோம். கலந்து விடும்போதே உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. மசாலாவை நல்லா கலந்து விட்டாச்சு. உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்குது. குழம்பு கொதி வரட்டும், வெயிட் பண்ணலாம். குழம்பு கொதி வந்துருச்சு. ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதி வரட்டும். பத்து நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி எடுத்த தேங்காய் விழுதை சேர்த்துடலாம். மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதையும் சேர்த்து தேங்காய் விழுதை நல்லா கலந்து விட்டுடலாம்.
தேங்காய் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. தேங்காய் சேர்த்து ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. ஒரு கொதி வந்ததுமே குழம்பு ஆஃப் பண்ணிடலாம். தேங்காய் சேர்த்து நல்லா கொதி வந்துருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நாட்டுக்கோழி குழம்பு ரெடி. ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். திரும்ப நாட்டுக்கோழின்னு வாங்கினா இந்தமாரி தான் குழம்பு வைப்பீங்க. அந்தளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. எங்கள் அம்மா செஞ்ச நாட்டுக்கோழி குழம்பும் நாட்டுக்கோழி சாரும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சிட்டியை சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பனைமரம் வளர்ப்போம், நிலத்தடி நீரை பெருக்குவோம்.